வணக்கம். கேபிகே கிங் கிச்சன் சேனல். நம்ம இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படும் வாழைப்பூவை பற்றி பார்ப்போம். இரத்த சோகையை தடுக்குகிறது. வாழைப்பூ இரும்புச்சத்து அதிகம் கொண்டதால் ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து இரத்த சோகையை குறைக்கிறது. இதை சாப்பிடுவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்த உதவுகிறது. நம் பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. மாதவிடாய் சிக்கல்கள், அதிக இரத்தப்போக்கு போன்றவற்றை குறைக்கும். கர்ப்பப்பை ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது. மலச்சிக்கல் நீக்கும். நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் ஜீரண சக்தி அதிகரித்து மலச்சிக்கலையே சரி செய்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி. சத்தான விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்ப்பது கொழுப்பை குறைத்து உடல் எடையை சமநிலைப்படுத்துகிறது. அதனால் உடல் எடை கட்டுப்பாடில் இருக்கும். மன அழுத்தம் குறைக்கும். வாழைப்பூவில் உள்ள சத்துக்கள் நரம்பு அமைப்பை சீராக்கி மன அமைதியை தருகின்றன. மருத்துவ குணங்கள். வயிற்றுப்புண், சிறுநீரக கற்கள், இரத்த அழுத்தம் போன்றவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. வாழைப்பூ கூட்டு, பொரியல், வடை, கறி போன்ற பலவிதமாக சமைத்து சாப்பிடலாம். நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வடை எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாழைப்பூவை கட் பண்ணி லைட்டாக வேக வச்சு எடுங்க. ரொம்ப வேக வைக்க வேணாம். கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு நீங்கள் எடுத்துருங்க. நல்லா அது ஆறுனதும் புழிஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதுவும் நீங்கள் தனியாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு நான் ஊற வைக்கும் போது கொஞ்சம் லேட்டானதுனால ஒரு 5 மினிட்ஸில் ஊறுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து ஊற்றுனதும் சீக்கிரமாக பருப்பு ஊறிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி கூட மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவசரத்தில் சமைக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பருப்பு ஊறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கரண்டி பட்டாணி பருப்பு, 2 கரண்டி சின்ன கரண்டியில் கடலைப்பருப்பு, 2 கரண்டி துவரம்பருப்பு அதை மட்டும் எடுத்து ஊற வச்சேன். ஊற வச்சு குறவாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா பூண்டு, வரமிளகா, பட்டை, கிராம்பு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு திருவிக்கிங்க. காரத்துக்கு ஏற்ற வரமிளகாவையும் சேர்த்து திருவிக்கிங்க. இது எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாசத்துக்காக கருவேப்பிலையும், கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா தழை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கையால் நீங்கள் பிசைஞ்சிடுங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். தேவைக்கான உப்பையும் போட்டுக்கோங்க. நான் சின்ன இதில் தான் செஞ்சுருக்கிறேன். எண்ணெய் அதிகம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் அடிக்கடி இதை செய்வேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வாழைப்பூ வடை ரொம்பவுமே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மீதம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாம்பாரில் கூட நீங்கள் போட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். புளிக்குழம்புல போட்டால் உருண்டை குழம்புமா இருக்கும். சாம்பாரில் போட்டால் சாம்பார் வடமாக இருக்கும். ரசத்தை போட்டிங்கன்னா ரச வடமாக இருக்கும். டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் பிஸியாக இருக்கிறாங்க, வாழைப்பூ செய்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளவுமே ரொம்பவே நல்லது. வாழைப்பூ கூட்டு, பொரியல் அப்படியே சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கூட்டு செய்யும்போது கொஞ்சம் துவப்பாக இருக்கும். ஸோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வடையாக நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இது கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.